தேரை சாப்பாடில் இருக்குது. நாவலடி ஹோட்டல். சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான். வேறு இதில் அதுக்கப்புறம் தான் கடைசியாக எடுத்து போகிறோம். தற்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலான நகரங்களில் விடுமுறை நாட்களில் குடும்பத்துடன் வீடுகளில் சமைத்து கஷ்டப்படுவதை தவிர்த்து வெளியே உணவகங்களில் உண்பதை மக்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். அதனால் மற்ற நாட்களை தவிர்த்து விடுமுறை நாட்களில் அனைத்து உணவகத்திலும் கூட்டம் கூடுவது வாடிக்கையாகி போய்விட்டது. ஹோட்டலுக்கு தற்போதைய நாட்களில் மக்கள் பயணம் அதிகமாக தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து ஹோட்டலில் சர்ச்சைகளும் அதிகமாகி போய்விட்டன. அதில் ஒன்றுதான் தரமற்ற உணவை வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பது. அந்த மாதிரி ஒரு பெரும் பூகம்பம் ஒன்று சென்னையை அடுத்த பூந்தமல்லி நகராட்சி அலுவலகம் அருகே நாவலடி என்ற பிரபல தனியார் ஹோட்டலில் நடந்துள்ளது. இந்த ஹோட்டலில் நேற்று ஒரு குடும்பத்தினர் மதிய உணவு சாப்பிட சென்றுள்ளனர். அங்கு ஒரு பிரியாணி மற்றும் பல அசைவ உணவுகளை ஆர்டர் செய்து உள்ளனர். ஆர்டர் செய்த உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது அங்கிருந்த ஊழியர்கள் கொண்டு வந்த மட்டன் குழம்பை ஊற்றி சாப்பிட முயன்ற போது அதில் பெரிய அளவிலான ஒரு பொருள் இருப்பதைக் கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். அதனை தனியாக எடுத்து பார்த்த பொழுது குடும்பமே ஆடி போய்விட்டது. அதில் தேரை என்று சொல்லக்கூடிய ஒரு தவளை இனம் இறந்த நிலையில் உணவில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து உணவு சாப்பிட்டவர்கள் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கேட்ட நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த உணவை சாப்பிட்ட நபர்கள் உணவில் முழு தேரை இருந்ததை அப்படியே வீடியோவாக பதிவிட்டு சமூக வலைத்தளங்களில் பரவிவிட்டு வருகின்றனர். தேரை சாப்பாடில் இருக்கு. நாவலடி ஹோட்டல். மேலும் அந்த உணவை சாப்பிட்டு செலுத்தியதற்கான பில்லையும் அந்த வீடியோவில் பதிவிட்டு உள்ளனர். இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை பலமாக எழுந்துள்ளது. இது குறித்து அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் கூறுகையில், தற்பொழுது ஹோட்டலில் உணவு சாப்பிடுவதற்கு GST, சர்வீஸ் டாக்ஸ் என்று பல வரிகளையும் கட்டி தரமற்ற உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவது மிகவும் சரியற்ற முறை என்றும் இதற்கு வலுவான ஒரு தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். தற்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலான உணவகங்களில் இது போன்று அவலநிலை உருவாகி வரும் நிலையில் இதற்கு ஒரு பெரும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் ஹோட்டல் வாடிக்கையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.